ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழிவாங்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். இந்த ரீசனுக்கு பின்னாடி சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனலான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி இருக்க டாப் 10 ரிவெஞ்ச் மூவிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 10 படங்களும் தமிழ் டப்ல இருக்கு. மூவிஸோட லிங்க்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம டாப் 10 கவுண்ட் டவுன்குள்ள போகலாம். நம்பர் 10 ஃபாஸ்டர். 2010ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஹீரோ லைனா கொலை பண்றாரு. இந்த மாதிரி ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவர் லைஃப்ல ஏதோ நடந்திருக்கு. ஹீரோ கொலை பண்றதுக்கான ரீசன் என்னங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. சஸ்பென்ஸான ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட் 6.4. நம்பர் 9 ராம்போ லாஸ்ட் பிளட். 2019ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தன்னோட வளர்ப்பு பொண்ணான கேப்ரியலா ஹீரோ சொல்றதை கேட்காம தான் ஒரிஜினல் அப்பாவை தேடி மெக்சிகோவுக்கு போய் அங்க ஒரு தப்பான கும்பல் கிட்ட மாட்டிக்கிறா. தான் பொண்ணை தேடி போற ஹீரோவையும் இந்த கும்பல் அடிச்சு போடுறாங்க. தான் பொண்ணை இந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்த ஹீரோ ராம்போவா உருவெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் கலந்த மூவி. கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங்ஸ் 10 out of 6.2. நம்பர் 8 எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ். 2010ல ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் மூவி. தன்னோட வீட்டுல தான் கண்ணு முன்னாடியே முகம் தெரியாத ஒரு நபரால ஹீரோவோட பொண்ணு கொல்லப்படுறா. தான் பொண்ணு கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. படம் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங்ஸ் 10 out of 6.6. நம்பர் 7 டெத் விஷ். 2018ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ப்ரூஸ் வில்ஸ் நடிச்ச மேக்ஸிமம் மூவிஸ் சூப்பரா ஆக்ஷன் பேக்கேஜ்ல இருக்கும். இந்த படமும் அதே போலதான். படத்துல ஹீரோ வந்துட்டு டாக்டர். இவர் வீட்டுக்கு திருட வந்த 2 பேர் ஒய்ஃபை கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோவோட பொண்ணை அடிச்சு அவளும் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுறா. தன்னோட ஃபேமிலிக்கு நடந்த கொடுமைக்கு பழி வாங்க டாக்டரா இருந்த ஹீரோ டிவியை பார்த்து கன் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்க கிளம்புறாரு. படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. சூப்பரான ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங்ஸ் 10 out of 6.4. நம்பர் 6 தி ஃபாரினர்ஸ். 2017ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. டெரரிஸ்ட் வச்ச பாம்ல ஹீரோவோட பொண்ணு அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறா. தான் பொண்ணோட சாவுக்கு காரணமான பாம் பிளாஸ்ட் பண்ணவங்களை பழி வாங்க நினைக்கிற ஹீரோ இவங்களை எப்படி கண்டுபிடிச்சு கொலை பண்றாரு அப்படிங்கறதா படத்தோட ஸ்டோரி. எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் பேக்கேஜோட இருக்க சூப்பரான படம். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங் 10 out of 7. நம்பர் 5 டெஸ்பெரடோ. 1995ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்தோட ஸ்டோரி சிம்பிள் தான். ஹீரோ கிட்டாரிஸ்ட். இவரோட ஒய்ஃப வில்லன் சுட்டு கொலை பண்ணிடுறான். வில்லனை பழி வாங்க கிட்டார் வாசிச்ச கையில கன் எடுத்து வில்லனை எப்படி ஹீரோ பழி வாங்குறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. காமெடி கலந்த ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங் 10 out of 7.2. நம்பர் 4 லா அபைடிங் சிட்டிசன்ஸ். 2009ல ரிலீஸ் ஆன த்ரில்லர் டிராமா மூவி. ஜெரார் பட்லர் நடிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஹீரோவோட வீட்டுக்கு திருட வந்த 2 பேர் ஒய்ஃபையும் குழந்தையும் தான் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோ கேஸ் போட்டிருப்பாரு. பட் இந்த கேஸ் பெருசா நிக்காது. பொறுமையில் இந்த ஹீரோ தான் ஃபேமிலியோட சாவுக்கு காரணமானவங்களை எப்படி கொலை பண்றாருங்கிறதா படத்தோட ஸ்டோரி. ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க யூஸ் பண்ற டெக்னிக் தான் செம்மையா இருக்கும். கிளைமாக்ஸ்ல செம்ம டச்சிங்கா படத்தை முடிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங்ஸ் 10 out of 7.4. நம்பர் 3 ஜான் விக். 2014ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தன்னோட ஒய்ஃப் கிஃப்டா பிரசன்ட் பண்ண டாக கொலை பண்ணி தன்னோட காரையும் திருடிட்டு போன பெரிய கேங்ஸ்டரோட பையனை எல்லாரையும் மீறி ஹீரோ எப்படி கொலை பண்றாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். நிறைய பேரோட ஃபேவரட்டான மூவி. இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங் 10 out of 7.4. நம்பர் 2 கில் பில் வால்யூம் 1 and 2. 2002 and 2003ல ரிலீஸ் ஆன ஆக்ஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவி. இந்த 2 பார்ட்டையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். தன்னை தலையில சுட்டு வயித்துல இருந்த தான் குழந்தையோட சாவுக்கு காரணமானவங்களை 4 வருஷமா கோமால இருந்து நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழிவாங்க நினைக்கிற ஹீரோயின் இவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இதுதாங்க படத்தோட ஸ்டோரி. நீங்க நினைக்கிறத விட ஒரு படி மேல இருக்கும் இந்த படம். மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பரான படம். இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங்ஸ் 10 out of 8.1. நம்பர் 1 கிளாடியேட்டர். 2000ல ரிலீஸ் ஆன ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. ரோம் நாட்டோட அரசர் தளபதியான மேக்சிமஸ் தான் அடுத்த அரசராகணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசரோட மகன் கொமோடஸ் அரசரை கொலை பண்ணி மன்னரா பதவி ஏத்துக்கிட்டு ஹீரோ மேக்சிமஸையும் அவரோட ஃபேமிலியும் கொல்ல சொல்லிடுவான். ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடுறாரு. பட் அவர் ஃபேமிலியை கொலை பண்ணிடுறாங்க. தன்னோட ஃபேமிலிக்கு நடந்த கொடுமைக்கு காரணமான அரசரா இருக்க கொமோடஸ மேக்சிமஸ் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாருங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் அள்ளி குவிச்ச படம். இந்த படத்துக்கு IMDbயோட ரேட்டிங் 10 out of 8.5. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் மூவி எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பத்தி உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன். இதுக்காக நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட். இதே போல another top 10 கவுண்ட் டவுன்ல மீட் பண்ணலாம். See you friends.